இப்ப தாமு சார் என்ன படிச்சாரு உங்களுக்கு தெரியாதுல்ல, ஆனா ஓட்டேரி நரினா தெரியும். மிமிக்ரியில என்ன பண்ண பண்ணுவேன், ஹெலிகாப்டர் கிளம்பா அந்த ஹார்ட் மகுடம் சுடுறதுக்கு என் நண்பன் டெய்லி எனக்கு கேசட்லாம் கொடுத்து என்ன என்கரேஜ் பண்ணுவார். அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்காரு தமிழ்நாட்டில். இந்த விசில் அடிக்க கூடாது தான் உனக்கு கை தட்டினது. விசில் அடிச்சு பேரை கெடுத்துக்கூடாது. பத்திரிகை நண்பர்கள் எப்படி எழுதுறது, இதை எப்படி வீடியோவில் கம்போஸ் பண்றது, எப்படி எடிட் பண்றது, அதுதான் உண்மையை கண்டுபிடித்தது. என்ன கேட்குறாங்க, அம்மா மிஞ்சி போனா கொஞ்சம் மார்க் எடுத்து கொடுறான்னு கேட்குறாங்க. ஒரு 90 மார்க் 80 மார்க் எடுக்கிறது கஷ்டமாடா கண்ணு. தலைப்பு வந்து பெற்றோரை கொண்டாடுவோம். ஏன் கொண்டாடணும் பெற்றோரை? ஏன்னா முதல்ல நம்மளை கொண்டாடினதே அவங்க தாண்டா செல்லம். உங்களுக்கு முதல் குருவே அம்மா தாண்டா. சிறந்த மகளை பெற்றெடுத்த அம்மா, சிறந்த மகளை பெற்றெடுத்த அப்பா, சிறந்த மகளை பெற்றெடுத்த அம்மா என்ற பெயரை நான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் அப்பா. ஓட்டேரி நரி என்றால்தான் உங்களுக்கு தெரியுது என நடிகர் தாமு மேடையில் பேசிய கலகலப்பான பேச்சு மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காயரம்பேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அன்பு ஞானா யோகா தீப மண்டபத்தில் நேற்று ஆன்மீக மற்றும் சமூக நல நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புகையிலை மற்றும் போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பல பிரபலங்கள், தொழிலதிபர்கள் கலந்து கொண்டு பெற்றோர், மாணவர்கள் மத்தியில் ஊக்கப்படுத்தி சிறப்புரை ஆற்றினர். விழாவின் இறுதியில் நல்ல நட்பு, பெற்றோர் மரியாதை மற்றும் வாழ்க்கையின் வெற்றி அவசியம் குறித்து நடிகர் தாமு எழுச்சியூட்டும் உரை நிகழ்த்தினார். உங்களுடைய திறமையை உங்கள் நண்பர்கள்தான் வெளிக்கொண்டு வர வேண்டும், தீய பழக்கங்களுக்கு திசை திருப்பக்கூடாது என்றும் அறிவுரை கூறிய அவர் தனது வளர்ச்சிக்கு காரணமான நண்பரை பற்றி பெருமையாக நினைவு கூர்ந்தார். நான் இன்று இந்த நிலைக்கு உயர்வதற்கு என் நண்பரின் ஊக்கமும் ஆதரவும் முக்கிய காரணம். எனது திறமைகளை வெளிக்கொண்டு வந்தவர் தற்போதைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள்தான் என்று மேடையில் உருக்கமாக தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், தாய் தந்தையரை ஒருபோதும் உதாசீனப்படுத்தாதீர்கள், அவர்கள்தான் உங்களை முதலில் கொண்டாடியவர்கள். கருவில் உருவாக்கும் போதே தன் குழந்தைகளை கொண்டாடிய ஒரே உண்மையான உயிர்கள் பெற்றோர்கள்தான். உங்கள் முதல் வழிகாட்டியும் அவர்கள்தான் என பேசிய போது மாணவர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியான சூழல் நிலவியது. இந்த நிகழ்ச்சியில் புகையிலை மற்றும் போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதுடன் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. நல்ல நட்பு, நல்ல பழக்கம், பெற்றோர் மீது மரியாதை என்ற உயரிய கருத்துக்களை வலியுறுத்திய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட